முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷவின் கைதின் பின்னணி என்ன? இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அதிகாரமும் செல்வாக்கும் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வழிவகுத்துள்ளன. அத்தகைய விவாதங்களின் மையத்தில் மீண்டும் ஒருமுறை இடம்பெற்றுள்ளவர் தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோஷித ராஜபக்ஷ. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் தொடர்ச்சியாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் ஜோஷித ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார். ஆணைக்குழுவின் அழைப்பாணை இணங்க விசாரணைக்கு ஆஜரான அவர் பின்னர் அதிகாரிகளினால் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் இந்த விசாரணையின் பின்னணியில் என்ன இருக்கிறது? இந்த கதை தொடங்குவது 2006ஆம் ஆண்டில். அப்போது இலங்கை கடற்படையின் தளபதியாக இருந்த வசந்த கர்ணகொட ஜோஷித ராஜபக்ஷவை பிரிட்டிஷ் ராயல் கடற்படை அகாடமியில் சேர்க்க முடியுமா என அதிகாரப்பூர்வ கோரிக்கை ஒன்றை அனுப்பியிருந்தார். அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போதிலும் பயிற்சி முழுமையான கல்வி உதவித்தொகையின் கீழ் வழங்கப்படாது என்றும் அதற்கான செலவுகள் ஏற்படும் என்றும் பிரிட்டிஷ் தரப்பு தெளிவுபடுத்தியிருந்தது. விசாரணைகளின் போது வெளிச்சத்துக்கு வந்த முக்கியமான விடயம் ஜோஷித ராஜபக்ஷவின் கல்வி தகுதிகள் தொடர்பான கேள்விகளாகும். பொதுவாக இலங்கை கடற்படையின் பயிற்சி அதிகாரி பதவிக்கு விண்ணப்பிக்கும் ஒருவர் அறிவியல் அல்லது கணித பிரிவில் உயர்தர தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் ஜோஷித ராஜபக்ஷ தனது உயர் கல்வியை கலைப்பிரிவில் பயின்றிருந்ததாக விசாரணைகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதனால் ஆரம்பத்தில் அவர் அந்த பதவிக்கு தேவையான தகுதிகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அவரை ஆட்சேர்ப்பதற்காக இருந்த தகுதி விதிமுறைகள் பின்னர் மாற்றப்பட்டதாகவும் புதிய விளம்பரங்கள் வெளியிடப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறுகின்றனர். இதனுடன் சாதாரண நிலை தகுதிகளும் அவரது கல்வி பின்னணிக்கு ஏற்ப திருத்தப்பட்டதாக கூறப்படும் தகவல்கள் இந்த விவகாரத்தை மேலும் சர்ச்சைக்குரியதாக மாற்றியுள்ளன. இந்த மாற்றங்களின் பின்னர் ஜோஷித ராஜபக்ஷ இலங்கை கடற்படையில் இணைக்கப்பட்டு 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பிரித்தானியாவுக்கு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டிருந்தார். அங்கு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பயிற்சி பெற்றதாகவும் அந்த கல்வி மற்றும் பயிற்சி செலவுகள் இலங்கை அரசாங்கத்தின் நிதியில் இருந்து வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று பல ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆட்சேர்ப்பு நடைமுறை மற்றும் அதிகார பயன்பாடு தொடர்பான கேள்விகள் மீண்டும் சட்டத்தின் முன் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இது ஒரு தனிநபர் தொடர்பான விசாரணை மட்டுமா, அல்லது அதிகாரம், அரசியல் செல்வாக்கு மற்றும் அரச நிறுவனங்களின் பொறுப்புணர்வு பற்றிய பெரிய கேள்விகளுக்கு விடை தேடும் முயற்சியா? அதற்கான பதிலை நீதிமன்ற விசாரணைகளும் சட்ட நடைமுறைகளும் தீர்மானிக்க உள்ளன.